குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் பொங்கல் செலிப்ரேஷன்ல பிஸியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பொங்கல் செலிப்ரேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது பொங்கல் அன்னைக்கு எப்படி சூரிய பகவானை வழிபடுறது, அப்புறம் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் என்ன, எப்படி பூஜை பண்ணணும், அந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். சோ இது எல்லாமே உங்களுக்கு அம்மா தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. சோ நான் சொல்றதை விட அம்மா சொன்னாங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். சோ அதனால கண்டிப்பா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முக்கியமா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் பொங்கல் செலிப்ரேஷனுக்காக ஹோம் டவுன் போயிருப்பீங்க. சோ எல்லாரும் ஹாப்பியா பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்க. யுவிஸ் பஸ் கிரியேஷன்ஸ் சேனல் சார்பா நான் எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வாங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்கலாம். இதெல்லாம் ஸ்டவ்ல இந்த மாதிரி கோலம் போட்டுக்கணும். ஸ்டவ் எல்லாம் நல்லா தொடச்சிட்டு, கிராமத்துல எல்லாம் ஸ்டவ் அடுப்பு வச்சிருப்பா, அடுப்பை மொழிகிட்டு அடுப்புல கோலம் போட்டுக்குவா. நம்ம டவுன்ல எல்லாம் இந்த மாதிரி ஸ்டவ் இருக்கிறதுனால ஸ்டவ்ல தான் கோலம் போட்டுக்கணும். இது வெங்கலப்பானைன்னு சொல்றது. இந்த வெங்கலப்பானை இது கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பா. இது என் பொண்ணுக்கு நான் வாங்கி கொடுத்தது. இதுல சுண்ணாம்பு பட்டை, காவி பட்டை இட்டு சந்தனமும் குங்குமமும் இப்படி வச்சுட்டு, இதுல இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து கட்டிடுறது. இப்படி மஞ்சள் கொத்தும் கட்டிட்டு இதுல பாலும் ஜலமும் போட்டு கொதிக்க வச்சுட்டு, புதுசா அரிசி வாங்கி பச்சரிசி வாங்கி அதுல சக்கரை பொங்கல் பண்ணணும் வெல்லம் போட்டு. இது சின்னது. இதுல அதே மாதிரிதான் வெண்பொங்கல் வைக்கிறதுக்கு. இதுலயும் அதே மாதிரி சுண்ணாம்பு பட்டை காவி பட்டை இட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு, இஞ்சி கொத்த மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டிட்டு கழுத்துல, இதுலயும் பாலும் ஜலமும் போட்டு வெண்பொங்கல். அவ்வளவுதான். நம்ம பச்சரிசி புது அரிசியா வாங்கிக்கோங்க பொங்கலுக்கு. இதால ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டா, இந்த டம்ளரால ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டா, வெல்லம் 1.5 டம்ளர் போடணும். அப்புறம் பாசிப்பருப்பு ஒரு 4 ஸ்பூன் போடணும். அதுக்கு முன்னாடி இந்த வெங்கலப்பானையில பாலும் ஜலமுமா ஊத்திக்கணும். ஜலமா ஊத்தி பொங்கி வரும்போது குழந்தைகளை விட்டு பொங்கல்னு தாம்பாளத்துல கரண்டியை கொடுத்து தட்ட சொல்லுவாங்க. அது அப்படி தட்டும் போது இந்த அரிசியும் பருப்புமா நம்ம களைஞ்சு வச்சுட்டு அதுல போட்டுறணும். அதுல போட்டு பொங்கல் அது ஆயின்றிருக்கும். குழவா வரும்போது இந்த வெல்லத்தை போட்டு எடுத்துக்கணும். நல்லா கெட்டியானதுன்னு நிறுத்திடணும். அப்புறம் அதே மாதிரி வெண்பொங்கலுக்கு பாலும் ஜலமுமா ஊத்தி இந்த பச்சரிசி போட்டு, பாசிப்பருப்பும் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு 4 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டுக்கணும். அது கொதிச்சுட்டு இருக்கும் போது நல்லா வெந்ததும் உப்பு போட்டு, நல்லா வெந்த பிறகு உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா கிளறி மூடி வச்சிடணும். அவ்வளவுதான் வெண்பொங்கல். சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் பண்ணிட்டு, அது இந்த தடவை மாசம் முத நாளே பிறந்துடுறது. திங்கக்கிழமையே ராத்திரி 10 மணிக்கு மாசம் பிறக்கிறது. அதனால நம்ம செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலம்பரை 9 மணிக்கு 9 to 10 ராவு காலம் வருது. இந்த ராவு காலத்துக்கு முன்னாடியே பொங்கப்பானை வச்சிடலாம். அப்படி முடியலையா 10:30 மணிக்கு மேல பண்ணுவோம். 10:30 மணிக்கு மேல பொங்கப்பானை வச்சு இறக்கிட்டு பூஜை பண்ணலாம். அதான் சாதாரணமா மகா நைவேத்தியத்துக்கு சாதம் வைக்கணும். அதுக்கும் பச்சரிசி தான் போட்டு பண்ணணும். பச்சரிசி போட்டு சாதம் வச்சு துவரம் பருப்பு இதுல கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு வைங்க. இது நம்ம சாம்பாருக்கு எடுத்துக்குவோம். இதான் நம்ம இந்த சாதத்தையும் நைவேத்தியத்துக்கு வைக்கணும். சக்கரை பொங்கல் வைக்கணும், வெண்பொங்கலையும் வைக்கணும். உளுத்தம்பருப்பு வடை பண்ணணும் அன்னைக்கு. அதுல வெங்காயம் எல்லாம் அன்னைக்கு சேர்க்கக்கூடாது, சோம்பு சேர்க்கக்கூடாது. அதுல இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு மிளகு போட்டு அரைச்சிக்கலாம். அதை வடை தட்டி சுவாமி நைவேத்தியம் பண்ணணும். எழுகறி கூட்டு பண்ணணும். அதுதான் நமக்கு அன்னைக்கு பண்றது. ஒவ்வொருத்தராத்துல திருநெல்வேலி காலத்துல எல்லாம் குழம்பு வைக்க மாட்டா. அவ ரசம் மட்டும்தான் வைப்பா. நம்ம தஞ்சாவூர் மதுரை இந்த சைட்ல எல்லாம் சாம்பார் எழுகறி கூட்டு பண்ணி ரசம் வச்சு காய் பண்ணி வடை தட்டி, இந்த சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் மகா நைவேத்தியத்துக்கு சாதம் இதெல்லாம் பண்ணிடுவோம். சாதம் பருப்பு குக்கர்ல நம்ம எப்போதும் போல சாதம் பருப்பெல்லாம் வச்சிடணும். இந்த பருப்பை சாம்பாருக்கு எடுத்துக்கணும், எழுகறி கூட்டுக்கு எடுத்துக்கணும். இதை தனியா வச்சு எடுத்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எழுகறி கூட்டும் இதுவும் பண்ணிக்கணும், வடையும் பண்ணணும், காய் பண்ணணும். அவ்வளவுதான் இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு நம்ம பண்றோம். கூட்டுக்கு என்னென்ன காய் போடணும்? 7 காய் போடணும். இருக்கிறத வச்சு பண்ணலாம். 7 காய், 9 காய்,
11 காய் அது மாதிரி இருக்கு முக்கியமா. ஆனா பூசணிக்காய், பரங்கிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, வாழைக்காய், மொச்சக்காய், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு 6 காய் ஆச்சு. 7வது காயா ஏதாவது ஒரு காய் போட்டுக்கலாம். நம்ம கொத்தவரங்காய், அவரைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டா 9 வந்துடும். 9 காய் போட்டு, ஆனா நாட்டுக்காய்னு கத்திரிக்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய் இதெல்லாம் முக்கியம். பூசணிக்காய், பரங்கிக்காய் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் போட்டு எழுகறி போட்டு பண்றது. எழுகறி போட்டு வந்து ஏற்கனவே நாங்க வந்து போட்டிருக்கோம், எங்க சேனல்ல போட்டிருக்கோம். நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்க் கொடுப்பா பாத்துக்கோங்க. வெங்கல பானையெல்லாம் முத நாளே தேய்ச்சி நல்லா புடி போட்டு தேய்ச்சி பழிச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈயம்பூசி இருக்கிற பாத்திரத்துலதான் வந்து வெண்பொங்கல் வைக்கணும். இந்த மாதிரி இருக்கிற பாத்திரத்துல வெண்பொங்கல் வைக்க கூடாது, புளிச்சு வீணா போயிடும். உப்பு போடுறதுனால கெட்டு போயிடும். இந்த இதுலதான் பண்ணணும் வெண்பொங்கல். சக்கரை பொங்கல்லாம் நைவேத்தியம் பண்ணி முடிச்ச பிறகு எல்லாரும் சாப்பிட்ட உடனே பாக்கியை வந்து ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிருக்கணும். அதுலயே வைக்க வேண்டாம். அதுலயே வச்சிருந்தா கெட்டு போயிடும். சமயத்துல அந்த பித்தளை பாத்திரத்திலேயே கிடக்கும் போது அது வீணா போயிடும். வெண்பொங்கலையும் மாத்தி வச்சிருக்கணும். ரெண்டுதையும் மாத்திட்டு எடுத்து வச்சிருக்கணும். அவ்வளவுதான் இதுக்கு பொங்கலுக்கு. அடுத்தது நம்ம பூஜைக்கு போவோம். இது வந்து எங்க பொன்னாத்துல போடுற கோலம். இந்த கோலம் இது வந்து 7 குதிரைன்னு சொல்லுவாங்க. சூரியனுக்கு வந்து 7 குதிரை வண்டியில தான் அவர் இருப்பார். அதனால இந்த 7 குதிரை போட்டு 7 லைன் சுத்தி வருது. ஒரு லைன் காவி, ஒரு லைன் கோலமாவு, வெள்ளை அரிசி கோலமாவால போடணும். போட்டு நடுவுல வந்து சூரியன், சந்திரன் போடணும். இது வந்து பொன்னாத்து வழக்கம். எங்காத்துல வந்து சதுரமா கோலம் போட்டு சதுரத்துக்குள்ளார காவி இட்டுட்டு, வெளியிலையும் காவி இட்டுட்டு படிக்கோலம் மாதிரி நடுவுல வந்து, ஆமா படிக்கோலம் மாதிரி போட்டு நடுவுல வந்து சூரியனும் சந்திரனும் போட்டு, அன்னைக்கு வந்து கரும்பு, மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து அதெல்லாம் அந்த கரும்புல கட்டிட்டு, வெளியில இடம் இருந்தா சூரிய பகவானுக்கு பூஜை பண்றத வெளியில பண்ணலாம். நம்ம இப்ப பிளாட்ல இருக்கிறதுனால இங்கெல்லாம் இடம் கிடையாது, வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம். நம்ம ஆத்துலயே சாமி அலமாரிக்கிட்டாக்க இதெல்லாம் வச்சு பூஜை பண்றது. இதுதான் நம்மளுடைய வழக்கம். பூஜைக்கு வந்து பூ, பழம், வெத்தலைப்பாக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லாம் முத நாளே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அன்னைக்கு எங்க ஓடி போய் வாங்கி வந்ததுலாம் நேரம் ஆகும். தலை சமையல் பண்றதுக்கு எல்லாம் சௌரியமா இருக்கும். முன்னாடியே எல்லாம் வாங்கி வச்சுட்டோம்னா இது வந்து இப்போ பொங்கல் அன்னைக்கு முடிச்சுட்டு மறுநாள் வந்து கணுப்பொங்கல்னு சொல்றது. கணுப்பொங்கல் அன்னைக்கு இந்த வெங்கலப்பானையில இருக்கிற மஞ்சள் இருக்கு பார்த்தல, அந்த மஞ்சளை எடுத்து நெத்தியில தீத்திக்கிறது. சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீத்தி விடுவா. பெரியவாள்கிட்ட எல்லாம் தீத்திக்கிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும். அது ஒவ்வொரு ஆத்துல ஆம்பளைகளும் தேய்ச்சி விடுவா, பொம்மநாட்டிகளும் இது பண்ணி விடுவா. ஒவ்வொரு ஆத்து வழக்கம். லேடிஸ் மட்டும்தான் செய்வாது. அன்னைக்கு வந்து 5 சாதம் கொண்டு போய் காக்காய்க்கு வைக்கணும். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், முத நாள் பண்ணின சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் 2 எடுத்துக்கணும். வெறும் சாதம் ராத்திரி முத நாள் வச்ச சாதம் தான் அது. அந்த சாதத்துல தயிர் சாதம், ஒரு சாதத்துல கொஞ்சோண்டு சாதத்துல மஞ்சப்பொடி போட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். இன்னொரு சாதத்துல கொஞ்சம் மஞ்சப்பொடியும் சுண்ணாம்பும் போட்டு பிசைஞ்சிட்டோம்னா சிகப்பு கலர்ல இருக்கும். சிகப்பு சாதம். மொத்தம் 5 சாதம். இது 5 சாதத்தையும் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு, இந்த மஞ்சப்பொத்துல இருக்கு பாருங்க இலை, அந்த இலையதான் நம்ம வந்து இலையா போடணும். இலை போடுறதுக்கு முன்னாடி இலைக்கு கீழே நம்ம ஆத்துல லேடிஸ் இருக்கோமோ அத்தனை பேருக்கு கோலம் போட்டுறணும். கோலத்தை போட்டு அந்த கோலத்து மேல நம்ம வாழை இலையை எப்படி நுனி இலை இடது பக்கம் வச்சுக்கிறோமோ அதே மாதிரி இந்த மஞ்சள் இலைய இப்படி வச்சிடணும். லைனா வச்சுட்டு அதுலதான் நம்ம காக்காப்படி, கண்ணுப்படி, காக்காய்க்கும் குருவிக்கும் கல்யாணம்னு சொல்லி வைக்கணும். இது வந்து எதுக்காக வைக்கிறதுனா, நம்ம இந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம பிரதர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பணம் அனுப்புவா. அந்த இதுக்காக நம்ம வந்து அவளுக்கு வந்து நன்னா இருக்கணும், அவ குடும்பம் எல்லாம் நன்னா இருக்கணும், பிறந்தா நன்னா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அவ வந்து நம்மளுக்கு நம்ம நன்னா இருக்கணும்ட்டு பணம் அனுப்புறா. நம்ம வந்து அவளுக்கு பணம் அனுப்பிச்சதுக்காகன்னு இல்ல, அவ நன்னா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் செய்யணும். நார்த்துல எல்லாம் வந்து ராக்கி கட்டுறா இல்லையா, அந்த ராக்கி கட்டும் போது அண்ணா வந்து பணம் வச்சு கொடுப்பான் சிஸ்டருக்கு. அது மாதிரி நம்ம பக்கத்துல இந்த தென்னிந்தியால எல்லாம் வந்து நமக்கு வந்து பிரதர்ஸ் எல்லாம் சங்கராந்திக்கு எல்லா இடத்துலயும் பணம் வச்சு கொடுப்பா. அதுக்கு நம்ம வந்து அவாலாம் நன்னா இருக்கணும், பிறந்தாத்துல எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு இந்த கணுப்படி வைக்கிறதுக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா அதான். அந்த காலத்துல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்திலேயே தான் இருப்பா எல்லாரும், பக்கத்து ஊர்கள்ல போயிட்டு கொண்டு போய் வெத்தலைப்பாக்கு, பழம், பூ எல்லாம் வாங்கிட்டு இந்த பொங்கலுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணுவோமோ, சக்கரை பொங்கலுக்கு அரிசி,
வெல்லம் எல்லாமே வாங்கி கொடுப்பா. அந்த காலத்துல கரிகாயெல்லாம் வாங்கி வச்சு, கரும்பெல்லாம் வாங்கி வச்சு, அதுல நமக்கு பணமும் வச்சு கொடுப்பா சகோதரி. உள்ளூர்ல இருந்தா நம்ம நேர்லயே கொண்டு போய் கொடுத்துருவா இப்பெல்லாம். அப்புறம் வந்து இப்ப அந்த இதெல்லாம் மணி ஆர்டர் பண்ணிட்டு இருந்தா அந்த காலத்துல. இப்ப மணி டிரான்ஸ்பர்னு பேங்க்ல அக்கௌண்ட்ல போட்டுடுற, பொங்கல் பணம் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லிடுறா. அது மாதிரி இருக்கும்போது நமக்கு இதுக்காகத்தான் நமக்கு அவெல்லாம் செய்யறது. அவளுக்காக நாம வந்து இந்த கனு வைக்கிறது. இது வந்து அந்த காலத்துல இருந்து வழக்கமா பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஆத்துல ஒத்தர் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒத்தர ஒரு இலை போட்டு வைக்கிறது இல்ல, இன்னொருத்தர் ஆத்தரோட போய் சேர்ந்து கூட நம்ம பண்ணலாம். அப்படி இல்லையே நமக்கு யாரும் தெரியாது அப்படின்னா ஆத்துலயே ரெண்டு கோலம் போட்டு 2 இலை போட்டு அதுல நம்ம ஆத்துல ஒத்தப்படையில கணுப்படி வைக்கிறது. ஒத்தப்படையில வைக்க கூடாது, 2 பேர் வைக்கிற மாதிரி வைக்கணும். அப்புறம் வந்து இந்த பீரியட் டைம்லயும் பண்ணணும் கண்டிப்பா. அது தனியா கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்து பண்ணுவா. அதுக்கு அவளோடைய சேர்ந்து உட்காராம தனியா உட்கார்ந்து பண்ணுவா. அவளும் பண்ணணும். அன்னைக்கு அந்த கணுப்படி வச்சே ஆகணும். போகி அன்னைக்கு என்ன பண்றதுன்னா எப்போதும் போல நம்ம சாம்பார், சாதம், கறி, காய் எல்லாம் பண்ணிட்டு வடை தட்டி போடி பண்றது. அன்னைக்கு வந்து ஆம வடை தட்டணும். பருப்பு வடைன்னு சொல்லுவா. கடலப்பருப்பு, இது உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு போட்டு மிளகாத்தெல்லாம் போட்டு அன்னைக்கு வந்து ஆம வடை தட்டுறது. பாயசம் வச்சுக்கணும் அன்னைக்கு. வெறும்னா நம்ம சேமியா பாயசம் கூட வச்சுக்கலாம். அன்னைக்கு போடி கண்டிப்பா தட்டணும். போடி வந்து ஆத்து மட்டுக்கும் தண்டிக்கலாம். எல்லாரும் நிறைய பேர் இருந்தா நிறைய செய்யலாம். கொஞ்சமா சாஸ்திரத்துக்கு முடியலன்னா கொஞ்சமா கூட பண்ணிடலாம். ஆனா போடி பண்ணணும் அன்னைக்கு. இது வந்து போகி பண்டிகை அன்னைக்கு செய்யறது. நம்ம கனு அன்னைக்கு மாட்டு பொங்கல்னு சொல்றது. அன்னைக்கு வந்து மாட்டு பொங்கலுக்கு நான் சின்ன குழந்தையில எங்க அப்பா ஆத்துல எல்லாம் வந்து நிறைய மாடு இருந்தது. ஒரு ரெண்டு போர்ஷனா நடுவுல வீதி இருக்கும். ஒரு பக்கத்துல மாடெல்லாம் கட்டி வச்சிருப்பா, இன்னொரு பக்கம் கொட்டகாயெல்லாம் இருக்கும். அந்த மாட்டு கொட்டகாயெல்லாம் மொழுகி அழகா கோலம் போட்டு கிளீன் பண்ணி நடுவுல வந்து கவனன்னு சொல்றது. அதுல வந்து புல்லு, வைக்கல் இதெல்லாம் போட்டு வச்சிருப்பா. இந்த சைடும் மாடு கட்டி வச்சிருப்பா. இந்த மாடை வந்து அந்த பக்கம் கட்டி வச்சிருப்பா, எழுத்த மனக்கட்டுல கட்டி வச்சிருப்பா. ஆத்துல வேலை செய்யறவாள்லாம் வருவா. அவள்லாம் வந்து காத்தால மாடெல்லாம் எடுத்துன்னு போய் குளிச்சு விட்டு நன்னா குளத்துல நன்னா அதுக்கெல்லாம் குளிச்சு விட்டு அழிச்சுட்டு வந்து கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடிப்பாங்க. எல்லா மாட்டுக்கும் கொம்புக்கு பெயிண்ட் அடிச்சு சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு நல்லா நெத்தியில எல்லாம் இதெல்லாம் போட்டு கழுத்துக்கு வந்து அதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வருவா. இந்த பொங்கல் சீசன்ல விற்கும். மாட்டுக்கெல்லாம் கழுத்துல வந்து நெட்டியில மாலைகள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி வந்து கட்டி அவ வேலை செய்யறவங்க எல்லாம் அது மாதிரி செஞ்சு வச்சிருவா. அதுக்கப்புறம் சாயந்தரம் அவள்கிட்ட வந்து நம்ம அரிசி, வெல்லம் எல்லாம் பருப்பு எல்லாம் கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து பொங்கல் பண்ணி பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணி நான் மாட்டுக்கு வந்து சாஸ்திரத்துக்கு பண்ணுவாங்க. எண்ணெய் தடவி எண்ணெய்ன்னு ஒருத்தன் சொல்லிட்டு பின்னாடி தடவிட்டு போவா. அடுத்தது அறுப்புன்னு சொல்லிட்டு போவா. மூணாவதா ஒருத்தன் தண்ணி குளிச்சு விடுற மாதிரி எல்லாம் பாவனை தான் பண்ணிட்டு காத்தாலேயே தான் குளிச்சு விட்டுருவாள் மாட்டுக்கு. சாயந்தரம் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மாட்டுக்கு பொங்கல் கொடுப்பாங்க, சக்கரை பொங்கல். அதெல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த வீதியில நடுவுல வந்து பழைய ஓலைகள் எல்லாம் போட்டு நெருப்பு அப்படியே கொளுத்தி வச்சிடுறது. அது தீதின்னு எரிஞ்சுட்டு இருக்கும். இந்த திருஷ்டி கழிக்கிறதுன்னு சொல்றது. இதை நிறைய மாடு இருக்கலையோ அதெல்லாம் அதுக்கு நம்ம அன்னைக்கு வந்து திருஷ்டி கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருந்து இந்த கொட்டாயில கொண்டு போய் கட்டுறதுக்கு அந்த ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுவா, அந்த மாட்டை கயரை பிடிச்சுக்கிட்டு இந்த நெருப்பை தாண்டி பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டிட்டு போய் அந்த கொட்டாயில கொண்டு போய் கட்டிடுவா. அப்ப அந்த குழந்தைகள் எல்லாம் உட்காந்துச்சு ஆளுக்கு ஒரு தாம்பாளத்தையும் கரண்டியும் கொடுத்து அதுகெல்லாம் தட்டும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். சின்ன குழந்தையா இருக்கும்போது இதெல்லாம் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது சூப்பரா இருக்கும் பார்க்க. இப்பெல்லாம் அது யாருமே பண்றது இல்ல. கிராமங்கள்ல எல்லாம் செய்யறோம், நம்ம டவுன்ல எல்லாம் பார்க்க முடியாது அந்த மாதிரி விசேஷத்தை பார்க்க. இங்க டவுன்ல மாடு இருக்கிறவாளும் பண்ணின்னு தான் இருக்கா. நம்ம வந்து கிராமத்துல இது இன்னமும் பண்ணின்னு இருக்கா ரெகுலரா. இது வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு பண்ணுவா. அப்புறம் இதெல்லாம் பொங்கல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் அப்புறம் ஜல்லிக்கட்டு இது மாதிரி எல்லாம் நடக்கும். வெளியூர்ல எல்லாம் எல்லா பசங்களும் போவாங்க. இது மாதிரிலாம் வந்து பொங்கல் பண்டிகைங்கிறது இதுதான். பொங்கல் பண்டிகைக்கு இந்த 3 நாளும் போகி பண்டிகை, கனு மாட்டு பொங்கல், தைப்பொங்கல், இந்த 3 நாளும் நம்ம இந்த மாதிரி தான் கொண்டாடணும். முன்னாடி நான் சொன்னேன் எழுகறி கூட்டு பண்றதுக்கு இந்த காய்கறிகள் தான் போடணும். இதுல வந்து 9 காய் இருக்கு. 7 காயும் போடலாம், 9 காயும் போடலாம். ஆனா ஒத்தப்படையில தான் போடணும்.
அவசியம் வந்து இந்த பூசணிக்காய், பரங்கிக்காய் இதெல்லாம் கண்டிப்பா போட்டே ஆகும். தலைப்பொங்கலுக்கு எல்லா புறந்தாத்துல இருந்து கறிகாயெல்லாம் வாங்கிட்டு அரிசி, வெல்லம், வெங்கலப்பானை, கரும்பு, வெத்தலைப்பாக்கு பழம் எல்லாம் வாங்கி கொடுப்பா. பணம் வச்சு கொடுத்துட்டு போவா பொங்கல் செய்யறன்னுட்டு. அன்னைக்கு வந்து நம்ம பொங்கல் அன்னைக்கு 9 கஜம் கட்டிட்டு தான் பொங்கல் வைக்கணும். ஆண்கள் வந்து பஞ்சகச்சம் கட்டிட்டு பூஜை பண்ணணும். இதுதான் எங்காத்து வழக்கம். அவாத்து வழக்கம் எப்படியோ அது மாதிரி பண்ணுங்க. ஒரு இது சொல்ல விட்டுட்டேன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு வெங்கலப்பானையை தேய்க்காதீங்க. மறுநாள் காத்தால கனு அன்னைக்கு தேய்ச்சிக்கலாம். அன்னைக்கு தேய்க்க கூடாது. அன்னைக்கு இந்த வெங்கலப்பானையை மட்டும் தண்ணி ஊத்தி அப்படியே வச்சிருங்க. பாக்கியெல்லாம் தேய்ச்சிருங்க, அதை மட்டும் அப்படியே வைங்க. மறுநாள் காலம்பரை தேய்ச்சிக்கலாம். அதை நான் வந்து முன்னாடி சொல்ல விட்டுட்டேன், அதனால இப்ப சொன்னேன். எல்லாரும் இது மாதிரி பொங்கல்லாம் நல்லபடியா பண்ணி சந்தோஷமா பொங்கல் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.